கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் அதை கர்த்தருக்கென்று அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும். முறுமுறுப்பில்லாமல் தர்க்கமில்லாமல் நாம் செய்யும்போது அது நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பிலிப்பியர் 2:15-16 வசனங்களில் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. மாறுபாடான சந்ததியின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் கர்த்தருக்கு முன்பாக மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நிற்க வேண்டுமானால் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாக காணப்பட வேண்டும். நாம் எல்லாவற்றையும் ஞானத்தோடு செய்ய வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் நாம் செய்யும்போது அது மாறுபாடான சந்ததிக்கு நடுவே சாட்சி உள்ளதாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக காணப்படும். ஆகவே உலகத்தாரை போல உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து நாம் வாழாமல் கர்த்தர் நமக்கு எதை கற்பித்திருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய நாமம் மகிமைப்படும்படி அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அநேகருக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வோம். எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு பிரியமானவற்றை செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் எல்லாவற்றையும் உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்யத்தக்கதான பலனை எங்களுக்கு நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு முன்பாக நாங்கள் மாசற்றவர்களாய் நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.